Hi friends, welcome back to Birlasparvai. நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்ம கூட இருக்காரு. இது எத்தனாவது எபிசோடு ப்ரோ? ஐ திங்க் 7வது எபிசோடா? 6 7 8. 8வது எபிசோடு வந்து இப்போ நம்ம போறோம். என்ன பண்ண போறோம்ங்கறத நீங்க பாருங்க. ரோடுக்கு வந்துட்டோம். ஹைவேக்கு வந்தாச்சு. ஹைவேல ஓட்ட போறாரு நம்ம ப்ரோ. அவரோட கிரெட்டாவை. சரியா? ரைட். இப்போ ஹைவேல டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க நல்லா நீங்களும் கேட்டுக்கோங்க. ஓகே, ஹைவேல ஸ்பீட் அப்படிங்கிறது 80 அப்படிங்கிறத மேக்சிமம் நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஹைவேல ஓட்டும் போது லேன் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இண்டிகேட்டர் யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க லேன் மாறும்போது கம்பல்சரியா நீங்க இண்டிகேட்டர் வந்து கொடுக்கணும். இண்டிகேட்டர் கொடுக்கல அப்படின்னா பின்னாடி வர்றவங்க உங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இண்டிகேட்டர் கொடுத்து தான் கண்டிப்பா நீங்க லேன் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, 3 லேன் வந்து இப்ப நம்ம போற இந்த ஹைவேல வந்து நமக்கு இருக்கு. அதுல அந்த எக்ஸ்ட்ரீமா வந்து அந்த டிவைடர் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹை ஸ்பீட் லேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த லேன்ல போய் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். நம்ம ஸ்லோவா போறோம், கன்சிஸ்டண்டா ஒரே ஸ்பீட்ல போறோம் அப்படின்னா மிடில் லேன்ல தான் வந்து நீங்க போகணும். இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து ஆக்சுவலா 2 வீலருக்குன்னு கிடையாது. பட் ப்ராக்டிக்கலி இந்த லேன்ல வந்து 2 வீலர் தான் வந்து போவாங்க. 2 வீலருக்குன்னு ஆக்சுவலா ஒரு தனி லேன் இருக்கணும். பட் இங்க வந்து ஃபுல்லா நமக்கு மட்டு கிராஸ் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த லெஃப்ட் லேன்ல தான் வந்து 2 வீலர் வந்து போவாங்க. அதனால நம்ம போறது என்னவோ இந்த மிடில் லேன் தான். கன்சிஸ்டண்டா ஒரே ஸ்பீட்ல நம்ம வந்து போக போறோம். சரியா? ரைட். அப்போ இந்த ஹைவேல போகும்போது எல்லாருமே ரொம்ப ஸ்பீடா வந்து போவாங்க. அதனால நம்மளும் ஸ்பீடா போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட கண்ட்ரோல் இருக்கிற ஸ்பீட்ல தான் நம்ம போகணும். ஒரு 80 அப்படிங்கிறது கரெக்டா வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸ்டேரிங்கோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ரொம்ப மைனூட்டா தான் நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா உங்களுக்கு வந்து காரை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். சடனா பண்ணக்கூடாது, சடனா பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது, எதுவுமே சடனா பண்ணக்கூடாது. ரொம்ப கிராஜுவலா தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஒரு ஹைவேல டிரைவ் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வேற லெவல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், வேற லெவல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். போலாமா? ரைட். அடுத்தது இந்த சைடு மிரர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைட் மிரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிற தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கள் சைட் வியூ மிரரை பார்க்கும்போது உங்களோட பாடி வந்து உங்களோட சைட் மிரரில் ஒரு ஓரத்தில் தெரியுதா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உட்காந்து எட்டிலும் பார்க்கக்கூடாது, அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரோட போர்ஷன் வந்து காரோட பாடி தெரியுதுல, ஒரு சின்ன போர்ஷன் வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த பக்கமும் தெரியுதா? தெரியுது. ஓகே, அதே மாதிரி ரோடு ஃபுல்லா இல்லாம ஏர்லயும் கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கா? பின்னாடி வர்ற வரைக்கும் கிளீனா தெரியும். அதே மாதிரி இதுவுமே கரெக்டா இருக்கா? அந்த ஐஆர்விஎமும் வந்து உங்களுக்கு காரோட பின்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்ட் வந்து ஃபுல்லா தெரியணும். உங்க ஃபேஸ் ஆல்மோஸ்ட் தெரியக்கூடாது. அப்படி இருக்கா? இருக்கு. ஸோ இதை நீங்க கரெக்டா நீங்க செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹசார்டஸ் போட்டு நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்றோம், ஹசார்டஸ் ஆஃப் பண்ணிட்டு ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ரைட் சைடில் கார் வண்டி வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிட்டே ஒரு கேப்பில் நம்ம வந்து ரைட் சைட் ட்ராக்குக்கு நம்ம போகிறோம். மூவ் பண்ணுங்கள் ஸ்லோவாக. கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டணும். எந்த ஒரு ஆக்ஷனும் சடன் ஆக்ஷனாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கணும். ஓகே, போகலாமா? ரைட். நீங்கள் ஸ்லோவாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. ஸ்டீரிங் எதுவும் திருப்பாதீங்க. இதே ட்ராக்கில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போ நீங்கள் செகண்ட் கியர் போடுங்க. நீங்கள் சைடில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சைட் மிரரையே உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. முன்னாடி வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, முன்னாடி பாருங்கள். ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு முன்னாடி பார்க்கணும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு இண்டிகேட்டர் நம்ம போட்டாச்சு. மிடில் லேனுக்கு போயிருங்க. எப்படியாவது ஒரு கேப் கிடைக்கும் போது. போகலாமா? இல்லை, இப்போ இன்னும் ஃப்ரீ ஆகல. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போய் தேர்ட் கியர் மாற்றிக்கோங்க. போகலாம் லைட்டாக. தேர்ட் கியர் போடுங்க. தேர்ட் கியர். வண்டி இங்கே பாருங்க. தேர்ட் கியர் போடுங்க. நீங்கள் கீழே பார்க்கக்கூடாது. கிளச் அமுக்குங்க. கிளச் அமுக்குறீங்க, ஆசிலேட்டரையும் விட மாட்டேங்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ஹைவேல பண்ணவே கூடாது. ஓகே,
அங்கே நீங்கள் பார்த்துக்கணும். ஃப்ரீயாக இருக்கா? இருக்கு. அப்படின்னா நீங்களே டிசிஷன் எடுத்து ஸ்லோவாக மிடில் லேனுக்கு போயிருங்க. ஓகே, சூப்பர். ஓகே, அந்த மிடில் லேனில் அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. ஸ்பீடு வந்து போகாதீங்க. லேனுக்குள்ளே ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது 4th கியர் போயிருங்க. ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுங்க, டக்குன்னு கிளச்சை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு 4th போங்க. இப்போது 2 கையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருங்க. நம்ம ஒரு 60 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, அதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். இங்கே பார்க்கணும், இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும், எதையுமே பார்க்காதீங்க. 2 லைன் இருக்கா, அந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோ 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 ஸ்லோ, பிரேக் பிரேக் பிரேக். சி ஆக்சிலர், இங்கே பாருங்கள், ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் பண்ணுறீங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோலை அப்படி வளைக்காதீங்க, ஒரே பொசிஷனில் பிடிங்க. ஆட்டவே கூடாது ஸ்டேரிங். ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஒரே பொசிஷனில் பிடிங்க. சும்மா ஃப்ரீயாக பிடிங்க, டைட்டாக பிடிக்கக்கூடாது. இந்த 2 லைனுக்கு நடுவில் தான் நீங்கள் போகணும். ஓகே, இதை விட்டு அங்கிட்டோ இங்கிட்டோ இப்போதைக்கு போகாதீங்க. லேன் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணல. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப இப்படி ஆக்சிலேட் ஆகக்கூடாது. ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மிடில் லைனில் தான் போகிறோம். யார் ஹார்ன் அடித்தாலும் அவங்க ரைட் லைனுக்கு ஏறி போயிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட ட்ராக்கை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ அந்த லாரி போகுது, போகட்டும். பின்னாடி யாருமே வரலன்னா இண்டிகேட்டர் போட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வ் அந்த ஃப்ளோலையே கரெக்டாக எடுக்கணும். ரொம்பவும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஃப்ளோ எப்படி நமக்கு தேவையோ அந்த மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் அதிகமாக கட்டே பண்ணல அப்படின்னா உங்களையும் மீறி நீங்கள் அடுத்த ட்ராக்குக்கு போயிடுவீங்க. ரொம்ப கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ட்ராக்குக்கு வந்துடுவீங்க. 2 பக்கமும் வண்டி வந்துட்டே இருக்கும். ஓகே, அதனால் அந்த ஃப்ளோவில் அப்படியே பார்த்து போயிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப சைட் வியூ மிரர் பார்க்குறீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. முன்னாடி மட்டுமே பார்த்து ஓட்டுங்க. அப்போ ஒரு எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒருக்க அந்த சைடு அப்படி பார்த்துக்கணும். அங்கிட்டு போயிட்டு கண்ணு திருப்பி ஸ்ட்ரைட்டுக்கு வந்துடணும். எஸ், போயிட்டே இருக்கலாம். இப்பயும் நம்ம வந்து 4th கியரில் தான் இன்னும் போகிறோம். பரவாயில்ல, 5th கியர் மாற்றும் போது கண்டிப்பாக உங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் நான் தனி வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு 4th கியரில் நம்ம அப்படியே போகலாம். ஒரு 40 to 45. இப்போ நீங்கள் லேன் இப்படி மாறுறீங்க, அப்படி மாறாமல் ஸ்ட்ரைட்டாக போங்க. அந்த லாரி பின்னாடியே போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், லேனை விட்டு எங்கே போகிறீங்க பாருங்கள். லேனு அவங்க அந்த ட்ராக்ல போவாங்க. இதுதான் நான் சொல்கிறேன், யார் வந்தாலுமே எவ்வளோ பெரிய வண்டி வந்தாலும் அந்த ட்ராக்குக்குள்ளே போக முடியும். நீங்கள் லெஃப்ட் வந்தீங்கன்னா இன்னொருத்தர் 3வது அந்த கேப்புக்குள்ளே உள்ளே வருவார். நீங்கள் உங்கள் ட்ராக்ல போங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் ட்ராக்ல போங்க. கண்டிப்பாக ஹார்ன் அடிப்பாங்க, மேலே ரைட்டில் ஏறுவாங்க, லெஃப்டில் ஏறுவாங்க, எல்லாமே நடக்கும். எதையும் நீங்கள் ஒரி பண்ணாமல் உங்கள் ட்ராக்ல கரெக்டாக நீங்கள் போயிட்டே இருங்க. சரி, இப்போ அந்த லாரியுமே வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது. இப்போ உங்களுக்கு ரைட்டில் வண்டி வருதா? வருது ப்ரோ, விட்டுருங்க. நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு ஓவர்டேக் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் நம்ம படித்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, இது எல்லாமே இங்கே வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் மூவிங்லேயே யூஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ப்ரோ. ரைட் சைடு கட் பண்ணுங்க. லைட்டா எஸ். லேன் மாறணும்னா லேனை மாறிட்டு திருப்பியும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டுக்கு வந்துடணும். இப்போ இங்கே ஒரு கர்வ் வருது, பதட்டப்படக்கூடாது. நீங்கள் வந்து ஓகே இந்த மாதிரி இப்போ நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. எஸ், இப்போ நம்ம மறுபடியும் லேனுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த கர்வுக்கு கரெக்டாக எடுங்க பார்க்கலாம். ஸோ இன்னொன்று, உங்களுக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி, நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு அந்த பயம் இருக்கும். எப்போ பயம் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற வைக்கிலேயே உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாரி டயரையே பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது பண்ணாதீங்க, உங்கள் ட்ராக்கை பாருங்கள். உங்கள் ட்ராக்கை பார்த்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா பயம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணிடலாம். அந்த பஸ்ஸையோ லாரியவோ பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களையும் அறியாமல் அதை நோக்கி ஒட்டி வந்து நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அப்படி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. புரியுதா தினேஷ்? ஷோர் சார். ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு ஹைவேக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு கார் டிரைவிங் பழகும் போதே அப்படி தான் நான் பண்ணேன். ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும்.
அந்த ஸ்பீடையும் நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. அதே நேரத்தில் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சிட்டியில் ஓட்டும் போது ஓரளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஓட்டலாம். நம்ம ரொம்ப பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்ல ரொம்ப அதிகமாக ஆக்சலரேட் பண்ணி ஓட்டக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் கார் டிரைவிங் தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு தான் நீங்கள் ஓட்டணும். சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இந்த மாதிரி ஹைவேல போகும்போது நைட் டிரைவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நைட் டிரைவுங்கிறது டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்கில் வந்து தேவைப்படும். அது நம்ம தனியாக வீடியோஸ் வந்து நம்ம பார்ப்போம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். தினேஷ்க்கும் தனியாக அந்த வீடியோ வந்து நம்ம எடுப்போம். சரியா? அது வரைக்கும் இந்த மாதிரி டேல ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ரோடும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மெயினாக எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். நம்ம வந்து ரொம்ப டைட்டாக பிடிப்போம். அவருக்கே பார்த்தீங்கன்னா கைக்குள்ளெல்லாம் புழுங்குது. ஆக்சுவலாக அவ்வளோ டைட்டாக வந்து பிடிக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக நீங்கள் கியர் வந்து இந்த 5th கியரோ 6th கியரோ நீங்கள் போகும்போது ரைட் சைடு கையை வந்து கிட்டத்தட்ட ஸ்டேரிங்கில் லைட்டாக டச் பண்ண மாதிரி வச்சுக்கணும். அப்போனா தான் அந்த கியர் மாற்றும் போது உங்கள் ஸ்டேரிங் வந்து அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி காரு இப்படியோ வந்து போகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி கார் டிரைவிங் கற்றுக்கும் போது இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேல ஓட்டும் போது நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல உங்களோட டிரைவிங் டிப்ஸ் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா ப்ரோ மாதிரி கத்துக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹைவேல இந்த 2 வீலர்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து சடனா உங்களை விட அவங்க தான் அதிகமாக கட் பண்ணி ஓட்டுவாங்க. ஓகே, இப்போ டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணாம இந்த ஒரு கிரெட்டா காரை வந்து எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் கிரெட்டாவை நீங்கள் ஒரு ஹைவேல ஓட்டுறீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது ப்ரோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் யா ப்ரோ, எஸ்யூவி தான் ட்ரீம் ஆக்சுவலி. கரெக்ட். ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. ஐ திங்க் கார் டிரைவிங் பழகணும்னு ரொம்ப நாளாக கனவுல இருந்து பழகுனவங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு ஹைவேல ஒரு 20-25 கிலோமீட்டர் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்திருக்கேன். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம ப்ரோ வந்து ஓட்டிட்டாரு. எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? நல்ல ஃபீல் ப்ரோ, ரியலி. கையை காமிங்க எப்படி ஃபுல்லாக புளிங்க இருக்குது ப்ரோக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும் போது உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா தினேஷ். பபாய்.